வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் உருகியதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் இதை போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிடுறோம். அது கூடவே தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து வதக்கிடுறோம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் 5 முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்து வதக்கிடுறோம். அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. தக்காளி வதங்கும் போது அது கூடவே 1 இன்ச் இஞ்சியும் 10 பல் பூண்டும் சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் ஆற வச்சுட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் உருகியதும் 3 பிரிஞ்சி இலையும் அது கூட சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடுங்க. இந்த மசாலா பேஸ்ட் கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. அது கூடவே தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துடுங்க. குழம்பு நல்லா கொதி வந்ததும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற 1 கப் பன்னீர் இது கூட சேர்த்து கலந்து விட்டுருங்க. பன்னீர் எப்படி பண்ணுறதுங்கிற லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. பன்னீர் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். குழம்பு தயாரானதும் கசூரி மேத்தி தூவி இறக்கிட வேண்டியது தான். கசூரி மேத்தி நம்ம வீட்லேயும் தயார் பண்ணலாம். வெந்தயக்கீரையை நல்லா அலசிட்டு நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறது தான் கசூரி மேத்தி. பரிமாறும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து பரிமாறலாம். மிக மிக சுவையான எளிதான பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிருச்சு. இது எங்கள் அண்ணியோட ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.